Hi everyone, in the video மைக்கேல் பக்தன் எழுதின டிஸ்கோர்ஸ் இந்த நாவல் அப்படிங்கிற கிரிட்டிக்கல் ப்ரோஸ் பீஸோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மைக்கேல் பக்தன், இவருடைய ஃபுல் நேம் வந்து மைக்கேலோவிச் பக்தன். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரஷ்யன் ரைட்டருங்க. 16 நவம்பர் 1895 7th March 1975 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் ரஷ்யன் ஃபிலாசபர், லிட்ரரி கிரிட்டிக், ஸ்காலரும் கூட. லிட்ரரி தியரியில் நிறைய தியரிஸ் வந்து இவர் ப்ரப்போன் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர் இவர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து நிறைய டிசிப்ளினை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக லிட்ரரி கிரிட்டிசிசம், ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, அந்த மாதிரி நிறைய ஃபீல்டை வந்து இவர் டச் பண்ணி எழுதுவார். இவருடைய ஃபேமஸ் கான்செப்ட் ஐடியா பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ரோக்ளாசியா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்புறம் டயலாஜிசம், குரோனோடைப், கார்னிவல்ஸ், அப்புறம் பாலிஃபோனி, இதெல்லாமே நம்ம பக்தினுடைய ரிமார்க்கபிள் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க, இப்போ இந்த ப்ரோஸ் பீஸ், இந்த கிரிட்டிக்கல் எஸ்ஏயுடைய சம்மரியை பார்க்கலாம். டிஸ்கோர்ஸ் இந்த நாவல் அப்படிங்கிற இந்த எஸ்ஏ மூலியமாக இவர் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, நாவல்ஸ் வந்து நேச்சுரலாகவே டயலாஜிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. அதாவது இன்ஹெரண்ட்லி டயலாஜிக் அப்படின்னா ரிலேட்டட் டு டயலாக்ஸ் தான். அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குப்பா. நிறைய மல்டிபிள் வாய்ஸஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் சேர்ந்தது தான் ஒரு நாவல் அப்படிங்கிறத இவருடைய கான்செப்டை. மித்த ஜானர் ஆஃப் ரைட்டிங்கை கம்பேர் பண்ணும் பொழுது நாவலில் வந்து இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் வாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போயம் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது நாவலில் வந்து நிறைய கேரக்டர்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ்லாம் இருக்குது. நிறைய பீப்புள், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், டிஃப்ரெண்ட் அந்த ஜெண்டர்ஸு, அப்புறம் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த டயலாக்ஸு, இது மூலயமா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது வந்து ஜானர்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நாவலில் தான் இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த டிஸ்கோர்ஸ் இந்த நாவல் அப்படிங்கிற கிரிட்டிக்கல் ப்ரோஸ் பீஸில் அவர் சொல்கிறாரு. இப்போ நாவலில் யூஸ் பண்ணப்படுற லாங்குவேஜ்னு எடுத்துக்கோங்களேன், அதுவே நிறைய ஆஸ்பெக்டை கொண்ட மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஹிஸ்டாரிக்கல் வைஸ் அதை கனெக்ட் பண்ணலாம், கல்ச்சுரல் வைஸ் அந்த லாங்குவேஜே வந்து நிறைய வகையில் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். சோஷியல் கான்டெக்ட் பிரகாரம் எடுத்திங்க அப்படின்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஹிஸ்டாரிக்கல் எசன்ஸில் நீங்கள் அந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்க லாங்குவேஜை யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மீனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பக்தியினுடைய கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்மலிஸ்ட்டோ அல்லது ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டோ அவங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னா அந்த நாவலுடைய ஸ்டைல், அதாவது அந்த நாவலுடைய ஃபார்மில் இருக்கும். ஸோ அப்போ அவங்க அனலைஸ் பண்ணும் பொழுது அந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கிற கேரக்டர்ஸ் மூலியமாக அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் அது வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கான்வர்சேஷன், அந்த டிஸ்கோர்சஸ், அந்த வேர்ட் பவர், அந்த கான்வர்சேஷன் வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிறாரு. ஸோ இப்போ இந்த டிஸ்கோர்ஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம அதெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்கணுங்க. டிஸ்கோர்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்கஷன், ஒரு சப்ஜெக்டை பற்றின டிஸ்கஷனாக இருக்கலாம், அல்லது இந்த லாங்குவேஜோடைய யூசேஜ், அது பேசுகிறதாகவும் இருக்கலாம், எழுதுறதாகவும் இருக்கலாம். அந்த லாங்குவேஜ் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அந்த கான்டெக்ட் பிரகாரம் அது யூஸ் பண்ணப்படுதுங்கிறது தான் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் வெர்பலி. நம்ம பேசுகிறோம் இல்லையா, நார்மல் டிஸ்கஷன், இதை வந்து டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்கஷன், அந்த கான்வர்சேஷன். ஸோ இதில் வந்து இந்த ஹெட்ரோக்ளாசியா அப்படிங்கிற கான்செப்டை அவர் சொல்ல நினைக்கிறாருங்க. ஒரு லாங்குவேஜில் அவர் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு, ஏன்னா இவர் வந்து ஃபேமஸ் தியரிஸ்ட், ஃபிலாசபர்னு சொல்லிட்டா இல்லையா. குறிப்பாக அந்த ஹெட்ரோக்ளாசியா அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன், அல்லது ஒரு கான்வர்சேஷன், ஒரு டயலாக்ஸ், நாவலில் இருக்கிற ஒரு கான்வர்சேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். அது வந்து 2 or more வியூ பாயிண்ட் கொடுக்க நினைக்கிறத ஹெட்ரோக்ளாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டிஸ்கோர்சஸ், ஒரு சொசைட்டியில் நடக்கிற வேறு மாதிரி அந்த விஷயங்கள் வந்து புரிப்படுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஓவரால் ஐடியாலஜி பக்தினுடைய கான்செப்ட் படி இந்த ஹெட்ரோக்ளாசியா அப்படிங்கிறது ஒரு லிங்குவிஸ்டிக் கான்செப்ட் மாதிரி. எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஐடியா வந்து அதை ரீட் பண்ணும் பொழுது அந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் 2 or more than ஒரு இன்டர்பிரிட்டேஷன் மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்க நினைக்கிறத ஹெட்ரோக்ளாசியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிங்கிள் லாங்குவேஜ்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அது வந்து வேறு மாதிரி புரிப்படுது. இப்போ தமிழ் லாங்குவேஜ் தான்,
அதில் அந்த வட்டார வழக்குன்னெலாம் இருக்கு இல்லையா? இப்போ தமிழில் உள்ளது தான், அந்த தமிழ் லாங்குவேஜ்குள்ளே நிறைய நிறைய அதுவும் தமிழ் தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் டயலெக்ட், நிறைய வெரைட்டிஸ் ஒரே லாங்குவேஜுக்குள்ளே இருக்குது. அதை வந்து ஹெட்ரோகிளாசியா அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து வேறு வேறு மீனிங் கொடுக்க வரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஜெனரேஷன் வைஸ் இது மாறும். அதாவது ஒரு சோஷியல் லெவல், அந்த ஏஜ் குரூப் பீப்புளுக்கு தகுந்தாற் போல் அந்த லாங்குவேஜ் மாறும், அந்த வெக்காபுலரி மாறும். ஒரு கான்செப்ட் தான். இப்போ சின்ன பசங்க அதை கன்வே பண்ணுறதுக்கும் பெரிய ஆள் அதே மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து டிஃபர் ஆகுது இல்லையா? ஸோ அக்கார்டிங் டு த டிஸ்கோர்ஸ், அந்த கான்வர்சேஷனுக்கு தகுந்தாற் போல் அந்த லாங்குவேஜ் வந்து வேறுபடுது. இது ஹெட்ரோகிளாசியா. அவங்க பேசுகிறது இங்கிலீஷாக தான் இருக்கும், இருந்தாலும் அந்த லெவல் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க அடாப்ட் பண்ணுற அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அந்த லாங்குவேஜ்குள்ளே அவங்க யூஸ் பண்ணுற அந்த வெரைட்டிஸ் ஒரு கான்டெக்ஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற விதம் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது பக்தினுடைய கான்செப்டை. சரி வாங்க, இந்த எஸ்ஸேல பக்தின் யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்ன அப்படின்னா, லிங்குவிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஒரு நாவல் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்டு, நாவலுடைய அப்ரோச், அந்த ஆட்டிடியூட் வந்து கம்ப்ளீட்டாக மாறுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இது வந்து மித்த லிட்ரரி ஜானர், ஆர்ட் ஃபார்ம்லேயே போயம் எடுத்துக்கோங்க, அல்லது தேட்ரிக்கல் அல்லது ட்ராமாவாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணும் பொழுது நாவலில் தான்ப்பா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸை நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸை அனலைஸ் பண்ண முடியுங்கிறது தான் பக்தினுடைய கான்செப்டை. இப்போது போயம்னு எடுத்துக்கோங்களேன், எஸ்பெஷலி எபிக் போயட்ரியை எடுத்துக்கோங்க. பக்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சிங்கிள் லாங்குவேஜ், அதனுடைய சிங்கிள் லாங்குவேஜ் தான் அந்த போயம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணப்படும், சிங்கிள் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் தான் யூஸ் பண்ணப்படும். ஆனால் நாவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மல்டி ஃபார்ம், அதாவது நிறைய அந்த ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீச், அதில் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அந்த வாய்ஸ், அந்த அப்ரோச்சஸாக இருக்கட்டும், அதுவுமே வெரைட்டிஸாக இருக்கும். ஸோ நாவல் அப்படின்னா பக்தினை பொறுத்தளவில் 5 கான்செப்ட் சொல்ல நினைக்கிறாருங்க. 5 பேசிக் லிங்குவிஸ்டிக் அல்லது காம்போசிஷனல் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறார். நாவல் அப்படின்னாலே இந்த 5 ஸ்டைல் இருக்கும்பா. 1 டைரக்ட் ஆத்தோரியல் நரேஷன், அதாவது ஆத்தர் நரேட் பண்ணுற, டைரக்ட் ஆத்தரே நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் வந்து காமன் நரேஷன், அதாவது எவ்ரிடே நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி காமனாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா, இதை சொல்ல நினைக்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து லிட்ரரி நரேஷன்ஸ், லிட்ரரி ஆர் ரிட்டன் நரேஷன். லிட்ரரி அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து ஒரு டைரி எழுதுகிற மாதிரி, அல்லது லெட்டர்ஸ் மூலியமாக அந்த கேரக்டர்ஸை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி, இந்த எபிஸ்டோலரி நாவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே லெட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்டிக் ஆத்தோரியல் ஸ்பீச். இது வந்து ரொம்ப ஃபிலாசாபிக்கலாக ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்குற ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். இது வந்து சயின்டிஃபிக் டாக்குமெண்ட், அதாவது ஃபேக்சுவல் டீட்டெயில்ஸ் இருக்கிறது, அல்லது படிக்கும் பொழுதே நமக்கு வந்து மல்டிபிள் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது ஜான் லாக்குடைய ரைட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா தெரிய வரும். அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்டிக் ஆத்தோரியல் ஸ்பீச் இருக்கும் அவங்களுடைய ரைட்டிங்ஸ்லலாம். ஃபிஃப்த்து ஒன் வந்து இண்டிவிஜுவல் ஸ்பீச் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அப்புறம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோடைய அவங்களுடைய காம்பினேஷனில் வர்ற அந்த ப்ரோ ஸ்டைலில் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ ஒரு நாவல் அப்படின்னா இந்த 5 பேட்டர்ன்ஸில் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மோரோவர் இந்த நாவலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி யூனிக்னஸ் இருக்குப்பா. கம்பைனிங் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், வாய்ஸ், வியூ பாயிண்ட், ஃபிலாசபி, இந்த எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ணுற அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி வந்து நாவலுக்கு மட்டும்தான் உண்டு. அண்ட் அதே மாதிரி இந்த நாவல் எழுதுகிற நாவலிஸ்ட்டுக்கும் வேறு லெவல் தாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த லாங்குவேஜ், அந்த டிஸ்கோர்ஸ் ஸ்டைல்லாம் அவங்க தெரிஞ்சிருந்தால் தான் அந்த நாவல் எழுதும்போது எந்த இடத்துல அந்த ஸ்டைல் ஆஃப் டிஸ்கோர்ஸஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து அவங்க எழுதுவாங்க. அண்ட் அந்த பாசிபிலிட்டிலாம் தெரிஞ்சால் தான், உதாரணத்துக்கு அந்த சோஷியல் ஹிஸ்டாரிக்கல் வாய்ஸஸ், அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் அவங்களால அந்த நாவல் எழுத முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்புறம் இந்த எஸ்ஸேல, இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல வந்து டிஸ்கஸ் இந்த நாவலில் நிறைய டேர்ம்ஸ் வந்து அவர் கிளாரிஃபை பண்ணியிருப்பார். ஹெட்ராகிளாசியா, அப்புறம் டபுள் வாய்ஸ்டு டிஸ்கோர்ஸ், அப்புறம் ஓரியன்டேஷன் அண்ட் இன்டர்னல் டயலாஜைசேஷன், அதுக்கப்புறம் பாலிஃபோனி, இந்த மாதிரி ஒரு நிறைய டேர்ம்ஸ்க்கு வந்து அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனும் பக்தின் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே அவர் சொல்லியிருப்பாருங்க. உங்களுக்கு ஹெட்ராகிளாசியா நான் சொன்னதுனால இப்போ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டேர்ம், டபுள் வாய்ஸ்டு டிஸ்கர்ஸ் அப்படிங்கிறது. என்னோட மீனிங் என்ன அப்படின்னா, 2 மீனிங் கொடுக்க நினைக்கிறது. ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும் அல்லது ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். அது வந்து 2 விதமான அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது 2 விதமான எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க நினைக்கிறது தான் டபுள் வாய்ஸ்டுன்னு சொல்கிறாங்க.
இப்போது சிம்பிளாக பார்க்குறோமே, 2 கேரக்டர்ஸ் பேசுகிறாங்க. அவங்க வந்து காமிக்கலாக தான் அந்த டிஸ்கோர்ஸ் பேச நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சில நேரம் அப்பேரண்ட்டாக ரீட் பண்ணும்போது காமிக்கலாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பாக ஐரானிக்கலாக இருக்கும். இதுதான் அந்த டிஸ்கோர்ஸ், டபுள் வாய்ஸ்டு டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலிஃபோனின்னு ஒன்று இருக்குங்க. இதுவுமே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். இது வந்து க்ரீக் வேர்டுலேருந்து எடுக்கப்பட்ட வேர்ட். பாலி அப்படின்னாலே க்ரீக் வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்ட வேர்டுக்கு மீனிங் நமக்கே தெரியும், ப்ளூரல் அப்படின்னு. ஃபோனஸ் அப்படின்னா சவுண்டு, அதாவது டிஃப்ரெண்ட் சவுண்டு கொண்டு வரப்போகுது. எபிக் நாவலை பொறுத்தளவில் இந்த பாலிஃபோனி அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அந்த மல்டிபிள் வாய்ஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு பொருந்துங்க, பாலிஃபோனி அப்படிங்கிறது. இப்போ ஒரு நாவல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நரேட்டருடைய ஃபஸ்ட் வாய்ஸ் ரீடருக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கலாம். அது ஒரு கான்செப்டாக இருக்கும். அண்ட் அது வந்து நரேட்டராக இருக்காது, ஒரு ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரீடருக்கு போய் சேருது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நரேட்டரே ரீடரை அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த நாவலில் வந்திருக்கும். அப்புறம் மித்த கேரக்டர்ஸுடைய வாய்ஸ் அந்த நாவலில் எப்படி இருக்குது சரிதானா? இப்போது நரேட்டர்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரீடர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஒன்று கிடைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து மேபி அந்த ப்ரொலாகாக இருக்கலாம், அல்லது ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நரேட்டர் வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, மித்த கேரக்டர்ஸுடைய வாய்ஸஸ், அவங்க என்னென்ன அவங்க பேசுகிற விஷயங்கள், அவங்க மேபி இந்த ஆத்தரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை அவங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள், சோஷியல் கல்ச்சரல் பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி சில விஷயம் கொடுக்க நினைக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த வாய்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஸ்ஸேங்க. ஏன்னா த டயலாஜிக் இமேஜினேஷன் அப்படிங்கிற புக்கில் இது வந்து ஒரு 4th எஸ்ஸேவாக வருது. அந்த புக்கில் வந்து 4 எஸ்ஸேஸ் கம்ப்ரைஸ் பண்ணியிருப்பார். அதாவது நாவல் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு, அப்புறம் நாவலோட இம்பார்ட்டன்ஸ், மெயினாகவே அந்த நாவலை தான் ஃபோக்கஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பார் சரிதானா? 4 எஸ்ஸேஸ் அதில் இருக்கும். எபிக் அண்ட் நாவல், அப்புறம் வந்து ஃப்ரம் த ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் நாவலிஸ்டிக் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஆஃப் த chronotype in the novel அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். அப்புறம் டிஸ்கஸ் இந்த நாவல், இதுதான் இந்த லாஸ்ட் எஸ்ஸே. இப்போ இந்த புக்கில் எழுதியிருக்காரு இல்லையா, இதில் வந்து மெயினாக அந்த நாவலிஸ்டிக் ப்ரோஸ் எப்படி டெவலப் ஆகிருக்குங்கிறது தான். நம்ம இதை வந்து எடிட் பண்ணது யார் அப்படின்னா, நம்ம மைக்கேல் ஹால்குவிஸ்ட் அப்புறம் கரைல் எமர்சன் தான். அதுக்கப்புறம் தான் இதுக்கு இங்கிலீஷ் டைட்டில் த டயலாஜிக் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபைனல் எஸ்ஸே, அந்த 4th எஸ்ஸே டிஸ்கோர்ஸ் இந்த நாவல் சொன்னேன் இல்லையா, அதில் தான் அந்த ஹெட்ராக்ளாசியா அப்படிங்கிற கான்செப்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ரொம்பவே ஃபேமஸான கான்செப்ட் ஹெட்ராக்ளாசியா அப்படிங்கிறது. கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லிங்குவிஸ்டிக் வெரைட்டிஸ். இதுதான் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் யூனிக் லாங்குவேஜோடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அது ஸ்டைலாக இருக்கலாம், அல்லது பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கலாம். ஒரே லாங்குவேஜுக்குள்ளே, ஒரு நாவல்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு லாங்குவேஜ்குள்ளே எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக அந்த வேர்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, அதே மாதிரி எப்படி புது விதமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அப்ரோச் பண்ணப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல நினைக்கிறாங்க. ஒரு சிங்கிள் லாங்குவேஜ்குள்ளே டைவர்சிட்டி ஆஃப் லாங்குவேஜஸ், அதுதான் கான்செப்ட். ஒரு லாங்குவேஜுக்குள்ளே எப்படி நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து அது வந்து கான்செப்ஷுவலைஸ் பண்ணப்படுது. ஏன்னா சொல்லப்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங் நம்மளால் எடுக்க முடியும் சரிதானா? அது வேர்டு வந்து அந்த டைமுக்கு தகுந்தாற் போல், அந்த பிளேஸ்க்கு தகுந்தாற் போல், அந்த வார்த்தைகளுடைய விஷயங்கள், அந்த சொல்ல நினைக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே இடத்துக்கு தகுந்தாற் போல் மாறும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்ராக்ளாசியா. ஒரே லாங்குவேஜ் தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அது வந்து அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அனலைஸ் பண்ணப்படுதுங்கிறது தான் கான்செப்டை. ஸோ பக்தினை பொறுத்தளவில் நாவல் தான்ப்பா ஜானர், அதே மாதிரி நாவலிஸ்ட் தான் ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா அவங்க தான் இந்த யூனிக்காக இந்த ஹெட்ரோக்ளாட் அந்த லாங்குவேஜோடைய ரியாலிட்டியை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. அதே மாதிரி சோஷியல் டிஸ்கோர்ஸை வெளிப்படுத்துகிறதும் நாவலிஸ்ட்டுங்கிற ஆர்டிஸ்டால் தான் முடியும். அதுவும் இந்த நாவல்ங்கிற ஜானரால் தான் முடியும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணப்படுற லாங்குவேஜ் தான் அந்த வேர்ல்டுக்கே என்ட்ராகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நாவல் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகுது. நாவலிஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த மல்டிப்ளிசிட்டி, அந்த டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் யூஸிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்படுற இந்த நாவலிஸ்ட், அவங்க எழுதுகிற அந்த நாவல் தான் ரொம்ப பொட்டென்ஷியல் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பக்தின் சொல்கிறாரு. ஸோ பக்தினை பொறுத்தளவில் டிஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அது வந்து நிறைய கல்ச்சுரல் கான்டெக்ட்ஸ் கொண்டதாகவும் இருக்குது. அப்புறம்
மல்டிபிள் லெவல் ஆஃப் மீனிங் கொடுக்கறதையும் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. மெயினாக இந்த நாவல் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்டிக் மீடியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ போயமையும் நாவலையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்கங்க. போயம் அப்படின்னா போயட்டோட இண்டிவிஜுவல் ஸ்பீச் தான்ப்பா. அது ஒன்று வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ஒரு லாங்குவேஜ் சிஸ்டம் தான், கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லப்பட்டிருக்கும். பட் போயட்டோட இண்டிவிஜுவல் ஸ்பீச் தான். ஆன் த அதர் ஹேண்ட் இந்த ஹெட்ரோகிளாசிக் ஜானர் ஆஃப் நாவல் அப்படிங்கிறது, ஹெட்ரோகிளாசிக் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ஸ்டைல், அந்த அப்ரோச், அந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச் மூலயமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஹெட்ரோகிளாசிக் ஜானர் ஆஃப் நாவலை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. இது வந்து வேறு எந்த ஜானர்லையுமே யூஸ் பண்ண முடியாது. லைக் ட்ராமாவாக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், இந்த இதிலலாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நாவலிஸ்டிக் டிஸ்கோர்ஸே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் மைக்கேல் பக்தினுடைய டிஸ்கோர்ஸ் இந்த நாவல் அப்படிங்கிற கிரிட்டிக்கல் எஸ்ஏயுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.